இணையத்தில் பார்த்து இணையத்தில் பேசி காணொளி காட்சிகள் வழியாக காதலித்து இல்லறத்தில் இணையும் காலம் இது. திருமணத்திற்கு பெண் பார்க்கும் வைபவத்தை இது எளிதாக்கி இருந்தாலும் மோசடிகளும் அதிகமாகி பல இளைஞர்களின் வாழ்க்கை நாசமாகி வருகிறது. திருமணம் செய்து கொண்டு ரொக்கம் நகையுடன் கம்பி நீட்டுவதே திருமண சந்தைகளில் தற்போது நிகழும் மிக பெரிய மோசடியாகும். இந்த வகை மோசடியில் ஈடுபட்டு சப் இன்ஸ்பெக்டர், நில அளவையர், விவசாயிகள் என பலரை திருமணம் செய்து திடீரென நகை, பணம் மற்றும் விலை உயர்ந்த பொருட்களுடன் தலைமறைவாகி விடுவதை பொழுதுபோக்காக வைத்திருக்கிறார். தாராபுரம் அருகே உள்ள கொடுமுடி சேர்ந்த சத்யா 32 வயதுக்குள் இவர் செய்து கொண்ட திருமணங்களின் எண்ணிக்கை 15 என்றால் பார்த்து கொள்ளுங்கள். கிட்டத்தட்ட வயதில் சரிபாதி. இந்தியாவில் 15,000க்கும் மேற்பட்ட திருமண இணையதளங்கள் உள்ளதாக அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் நாளிதழ் குறிப்பிடுகிறது. உலகின் மிக பெரிய திருமண சந்தையாகும் இந்தியாவே உள்ளது. பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள இந்தியா திருமண சந்தையில் மோசடிகளும் அரங்கேறி வருகின்றன. இன்றைய நிலையில் இந்தியாவில் அதிக அளவில் மேட்ரிமோனியல் வழியாக திருமணங்கள் நடைபெறுகின்றன. இதில் சில மோசடி திருமணங்கள் இந்த வகை நவீன திருமணம் மோசடியில் ஆண்கள் மட்டுமின்றி பெண்களும் ஈடுபட்டு வருகின்றனர். நாளும் பொழுதும் அதிகரித்து வரும் இந்த மோசடியில் தான் சத்யாவும் ஈடுபட்டு இடம் பிடித்திருக்கிறார். சத்யாவால் அதிகாரப்பூர்வமாக பாதிக்கப்பட்டவர்கள் மட்டும் 15 பேர். இன்னும் அவமானம் கருதி வெளியே சொல்லாதவர்கள் எத்தனை பேர் என்று தெரியவில்லை. பெண் விளையாட்டு வீராங்கனை போல் தோற்றமுடைய சத்யா அன்பே என்று செயலி வாயிலாக மோசடியில் இறங்கியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த வாலிபர் ஒருவருக்கு எங்கு தேடியும் திருமணத்துக்கு பெண் அமையவில்லை. இதனால் மேட்ரிமோனியல் செயலிகள் வழியாக பார்க்கலாம் என்று அவரது நண்பர்கள் கூற அவரும் முதற்கட்டமாக அன்பே செயலியில் பதிந்துள்ளார். இதன் வழியாகத்தான் இருவரும் அறிமுகமாகியுள்ளனர். செயலி வழியாகவே பேசி பழகியுள்ளனர். மிகவும் கண்ணியமான முறையில் சத்யா பழகியதால் தாராபுரம் இளைஞர் சத்யாவுக்கு இதயத்தை இழந்து விட்டார். தாராபுரம் விவசாய இளைஞர் தனது பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர். வரதட்சணையாக கொஞ்சம் ரொக்கமும் 12 சவரன் நகையும் போட்டுள்ளனர். ஆனால் திருமணம் முடிந்து ஒரு சில நாட்களிலேயே அந்த இளைஞருக்கு சந்தேகம். தன்னை சுற்றி ஏதோ தவறாக நடந்து கொண்டிருப்பதாக அவரது உள் மனதில் ஒரு குரல் ஒலித்தது. சத்யாவின் நடவடிக்கைகளை ரகசியமாக கண்காணிக்க தொடங்கினார். ஒரு முறை இரவில் தற்செயலாக சத்யாவின் மொபைலை எடுத்த போது பதறியிருக்கிறார். ஆசையாக திருமணம் செய்து கொண்ட சத்யா இது போல் வீட்டில் இருந்து வெளியே சென்றுவிட்டு திரும்பி வரும்போது சத்யா யாருடனாவது மொபைலில் கிசு குரலில் பேசிக்கொண்டு இருந்தார். பல முறை கேட்டும் பதிலளிக்காத சத்யா ஒரு முறை வாலிபரின் ஆத்திரத்தில் பயந்து போனார். நான் பல தடவை கல்யாணம் பண்ணி இருக்கிறேன், நீங்களும் அதில் ஒண்ணு என்றதும் கேலிக்கு சொல்வதாகத்தான் நினைத்தார் வாலிபர். ஆனால் அதன் பிறகு நிஜம் புரிந்தது. எத்தனை பேரை கல்யாணம் செஞ்சிருக்க சொல்லு என்று கேட்டார். 15 தடவை கல்யாணம் பண்ணி இருக்கிறேன் என்றதும் அதிர்ச்சியில் உறைந்து போனார். ஆத்திரத்தில் அடித்து உதைத்தார். காலையில் விழித்து பார்த்தால் மனைவி சத்யா மாயமாகி இருந்தார். மறுநாள் தாராபுரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். போலீசார் அதிரடியாக தங்கள் விசாரணையை தொடங்கினார். அப்போதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. சத்யா தமிழ்ச்செல்வி என்ற திருமண புரோக்கர் உதவியுடன் பலரை திருமணம் செய்து அவர்களிடம் இருந்து பணம், நகைகளுடன் திடீர் கம்பி நீட்டி விடுவதை தொழிலாகவே செய்துள்ளார். இந்த மோசடி மூலமாகவே லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்துள்ளார்.
எப்படியாவது பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று கல்யாண மோசடியை தொடங்கி அப்பாவி வாலிபர்களின் வாழ்க்கையோடு விளையாடி இருக்கிறார். தாராபுரம் போலீஸ் தரப்பில் சத்யா குறித்து கூறும்போது, இளம் பெண் சத்யா ஏமாற்றுவதை தொழிலாக வைத்துள்ளார். 15க்கும் மேற்பட்டவர்களை கல்யாணம் செய்து மோசடி செய்துள்ளார். தான் செய்த தவறுகள் குறித்து அவரே வருந்துவதாக தெரியவில்லை என்று தெரிவிக்கிறார்கள். திருமணத்தை புனிதமாக கருதும் நாட்டில் அதையே பயன்படுத்தி பல இளைஞர்களின் வாழ்க்கையோடு விளையாடிய சத்யா இப்போது கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார். ஜெம் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் ராஷின், ஒளிப்பதிவாளர் சிவசக்தி.